தமிழ் பல்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அரசியல் பழக்கம் நிகழ்ச்சியில் பல விஷயங்களை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு விஷயமா நம்ம உள்ளே போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் வந்து இன்னைக்கு காலையில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் திமுக குடும்பம் மட்டும் வந்து குடும்ப அரசியல் பண்ணல, எடப்பாடியும் குடும்ப அரசியல் தான் பண்ணுறாரு. இன்றைக்கி வரைக்கும் அதிமுக அவர் தலைமையில் இயங்கிட்டு இருக்கும்போது அவரோட பையனோட தலையீடும் மச்சானோட தலையீடும் அவருடைய குடும்பத்தோட தலையீடும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சாட்டினார். ஸோ இதை ஏன் இப்படி திடீர்னு வந்து இந்த குற்றம் சாட்டுறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் வந்து திரு செங்கோட்டையன் அவர்களை வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாரு. செங்கோட்டையனுக்கு என்னன்னா, அவருக்கு ஒரு ஈகோ, நான் உன்னை விட சீனியர், நீ என்ன ரிமூவ் பண்ணுற நீ அப்படின்ற அளவுக்கான ஒரு ஈகோ. அந்த ஈகோவில் என்ன சொல்கிறோம், எதை சொன்னால் எடுபடும், எதை சொன்னால் எடுபடாது, ஒரு சீசன்டு பொலிட்டீஷியன் இப்படி பேசுவானா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய நிலை மறந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு, தவறான முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அண்டு எப்படி ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் எப்படி ஒரு அரசியல் அனாதைகளானாரோ அதே போல் ஓபிஎஸ்ஐ போல் செங்கோட்டையனும் ஆக்கப்பட போகிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அவர் சொன்னதில் வந்து உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எல்லா அரசியல்லையும் நடக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கவுன்சிலர் யாராவது இருக்காங்கன்னா, அவரை சுற்றி இருக்கிற குடும்பம் எல்லாமே வந்து பவர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அவரோட பையனாக இருக்கட்டும், மச்சானாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஊரில் இருக்கிற வேறு கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த பவர் பாலிடிக்ஸுங்க நடக்கும். மேபி திரு எடப்பாடி அவர்களுடைய பையன் கட்சியில் இருக்கிறவங்கள்ட்ட பேசலாம், கொள்ளலாம், மற்றவங்கள்ட்ட இது பண்ணலாம். ஆனால் எந்த விதமான போஸ்டோ ஷேரிங்கோ இந்த ஷேரிங்கோ கிடையவே கிடையாது. எந்த கட்சி பதவியிலையும் அவர் இல்லை. எம்எல்ஏ போஸ்ட்டோ எம்பி போஸ்ட்டோ அந்த மாதிரியான எந்த கவர்மெண்ட் போஸ்ட்லையும் அவர் கிடையாது. அண்டு இன்னும் சொல்லப்போனால் திரு ஸ்டாலின் அவர்கள் மாதிரிலாம் திரு எடப்பாடி அவர்கள் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு பையன் இருக்காருங்க அப்படின்றதே சிஎம்மாக இருந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். சிஎம்மாக இருக்கும்போது கூட எந்த விதமான தலையீட்லையும் அவரை வந்து கொண்டு வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, 2006 டு 2011 வந்து பார்த்தீங்கன்னா, ஜேர்னலிஸ்ட்டுங்க பேசிகிட்டு இருக்கும்போது இருக்கிறதுலே மோசமான ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அப்படின்ற ஒரு கட்சி தன்னோட மொத்த குடும்பத்தையும் வந்து குடும்ப அரசியலில் வந்து ஈடுபடுத்தினாங்க. இன்னும் சொல்லப்போனால், திரு கருணாநிதி ஒரு பவர் சென்டர்னா, அவருக்கு கீழே ஸ்டாலின் ஒரு பவர் சென்டரு, கனிமொழி ஒரு பவர் சென்டரு, அவரோட 3 ஒய்ஃபுங்க தனித்தனி பவர் சென்டரு, அவங்களோட பையன் அழகிரி, முத்து, இவங்க எல்லாருமே தனித்தனியாக ஒரு பவர் சென்டரு, அழகிரியோட பையன் ஒரு பவர் சென்டரு, இந்த மாதிரி எல்லாருமே தனித்தனியாக ஒரு பவர் சென்டராக இருக்காங்க. மாறன் ஒரு பவர் சென்டரு, மாறன்ஸோட பையன் 2 பேர் ஒரு பவர் சென்டரு, இந்த மாதிரி மொத்த குடும்பமுமே வந்து பவர் சென்டராக இருந்தாங்க. ஆனால் இங்கே அவர் வந்து இன்னொரு விஷயம், 2006 டு 2011 வந்து எல்லாருமே வந்து கட்சி பதவியோடு சேர்த்து எல்லாருமே போஸ்டிங்ஸ் இது பண்ணாங்க. திரு கனிமொழி, இவர் மாறன் எல்லாருமே வந்து எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டரு, இந்த மாதிரி எல்லா போஸ்ட்லேயுமே இருந்தாங்க. அந்த மாதிரியான போஸ்ட்டுங்களில் திரு எடப்பாடி அவர்கள் தன்னோட சொந்தக்காரங்களை வச்சிருக்காரான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலர் லெவலில் நடக்கும்போது ஒரு கட்சியோட தலைமையில் இருக்காரு அப்படின்னா இந்த மாதிரியான குடும்ப விஷயங்கள் இன்னும் இருக்கும். ஆனால் இது ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகலை, திமுக அளவுக்கு இது ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகலை. அண்டு இது மக்களிடத்துல ஒரு செங்கோட்டையன் அவர்களை கிரியேட் பண்ணது ஒரு பிசுபிசுத்து போச்சு அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ குடும்ப அரசியலை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம திமுகவை தவிர்த்துட்டு போக முடியாது. திமுகவில் இப்போ ஒரு பெரிய ஒரு சீனியருக்கும் ஒரு கட்சி மாறி வந்த ஒரு மினிஸ்டருக்கும் வந்து இப்போ மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் வந்து கிளாஷ் ஆகிடுச்சு. நமக்கு ஆல்ரெடி தெரியும், அறப்போர் இயக்கம் வந்து அந்த சதுப்பு நிலத்தில் பிரிகேடு வந்து கட்டுறாங்க. அந்த கட்டுற இடத்துக்கு வந்து நேற்று வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் திரு சேகர்பாபுவோட ஆட்கள் வந்து தலையிட்டு 25 பேர் சேர்ந்து தர்ணா பண்ணி சேரெல்லாம் தூக்கி போட்டு உடச்சி ரவுடிசம் பண்ணி அதோட வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். சமூக வலைதளங்களில் நிறைய நியூஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் சேகர்பாபு அவர்கள் தான் வந்து தலையிட்டிருக்காரு, அவரோட ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் இதோடு இல்லாமல் எப்பயுமே சதுப்பு நிலங்களில் வந்து நீர்வளத்துறையோட தலையீடு இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதுப்பு நிலம் அப்படிங்கிறது அந்த வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தண்ணீர் இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல தண்ணீர் சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரியான பல உயிர்கள் வாழக்கூடிய இடத்துல நீருக்கான ஆதாரம் இருக்கணும் அப்படின்றது வந்து நீர்வளத்துறை என்றைக்குமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியாப்பட்ட இடத்துல நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா நீர்வளத்துறையோட அனுமதி இல்லாமல் எப்படி வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இப்போது திரு துரைமுருகன் அவர்களுக்கும் சேகர்பாபு அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் போயிருக்கு. அண்டு துரைமுருகன் டைரெக்டாகவே ஃபோன் பண்ணி வந்து சேகர்பாபு அவர்கள்ட்ட பேசியிருக்காரு. அண்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து திமுகக்குள்ளே இப்போ போயிட்டுருக்கு. நீ
ஒரு சீனியராக இருக்கிற எங்களெல்லாம் மதிக்காமல் நீ எப்படி நீ வந்து கொடுத்த, எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா, கொல்ல மாட்டியா அப்படின்ற லெவலுக்கு திரு சேகர் பாபு அவர்களை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு வந்து துரைமுருகன் வாங்கியிருக்காரு. இந்த வாங்கினதும் இல்லாமல் இது டைரெக்டாக வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து கட்சித் தலைவரான திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து போயிருக்கு. அவர் இப்போ வந்து சமரசம் பேசிகிட்டு இருக்கிறாரு. இது 2 பேருக்கும் நடுவில் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. இதோடு இல்லாமல் அந்நியாரும் அவர்களும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு இதாக போயிட்டுருக்கு. ஸோ அறப்போர் இயக்கத்தோட உள்ளே வந்து இந்த மாதிரியான ரவுடிசம் மேட்ரு பண்ணது எல்லாமே சேகர்பாபு அப்படின்னு தெரிஞ்சு என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ திமுகவோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரொம்ப கொடூரமான, ரொம்ப ஒரு வருத்தத்திற்குரிய, ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு கல்லூரி மாணவனும் ஒரு கல்லூரி மாணவியும் காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. அங்கே வந்த சில 3 பேர் வந்து அந்த பொண்ணை அடித்து, அந்த பொண்ணை தப்பாக இது பண்ணி அந்த பொண்ணை வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பண்ணது மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா, அப்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஒரு சட்டக்கல்லூரி மாணவிக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா, அப்போ மிச்சவங்களுக்குலாம் ஒரு சாதாரண பெண்ணுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற லெவலுக்கு ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அண்டு இதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கையில் எடுத்து இன்னைக்கு ட்வீட்டும் போட்டிருந்தாரு. அந்த பெண்ணை போய் பார்க்கவும் போகிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு நியூஸாகவும் இருக்குது. பிஜேபி தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் அவர்களும் நயனார் நாகேந்திரன் அவர்களும் இதை பற்றின ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் இதை கண்டித்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அண்டு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் வந்து எந்த அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் அப்போ பெண்கள் எல்லாருமே வந்து தற்காப்பு விஷயங்களை எடுத்துக்கிட்டு தான் வெளியே போகணும் போல், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணுது இங்கே அப்படின்ற லெவலுக்கு வந்து திரு வானதி ஸ்ரீனிவாசன் பேசியிருக்காங்க. இதில் ரொம்ப ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு அறிக்கை யார்கிட்டேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கிட்டேருந்து வந்துச்சு. எப்படி காங்கிரஸுக்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியல. எங்கேருந்து காங்கிரஸுக்கு எவ்வளோ தைரியம் வருது? திரு செல்வ பிறந்தகை அவர்கள் வந்து போலீஸ் என்ன தான் பண்ணுது, போலீஸ் என்ன கண்மூடி தூங்கிட்டு இருக்குதா, எப்படி இப்போல்லாம் வந்து செல்வ பிறந்தகை இப்படியெல்லாம் பேசுவாரா, இல்லை தனக்கு வந்து சிபிஐ விசாரணை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறாருன்னு தெரியல. எந்த தைரியத்தில் இப்படி பேசினாரு அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஒருவேளை திமுகவிலேருந்து விலகலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்காரு போல். உடனே நீங்கள் கேட்கலாம், காங்கிரஸில் தானே அவர் தலைவர்னு. ஆக்சுவலாக காங்கிரஸும் திமுகவும் வேறு கிடையாது. ரெண்டுமே வந்து இப்போ ஒன்றோடு ஒன்றாக பிணைஞ்சு போயிட்டாங்க. அதில் செல்வ பிறந்தகையை பற்றி சொல்லவே வேணாம். அப்படியே திமுகவுக்கு ஒன்றுனா ஃபஸ்ட்டு நான் தான் ஒரு வந்துட்டு கையை 2 தூக்கி பிடிச்சிக்கிட்டு வருவார். ஆனால் அப்படியாப்பட்டவரே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அப்படின்றப்போ பின்னாடி என்னமோ நடக்குது. அதை பற்றின விஷயங்களை வந்து பின்னாடி நியூஸ் வரும்போது நம்ம பார்ப்போம். ஸோ தொடர்ந்து நீங்கள் உங்களோட ஆதரவை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது. இதோடு இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோடு இல்லாமல் உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களோட சந்தேகங்களுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம். இல்லை தனியாகவும் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நம்மளும் வந்து அதுக்கான பதிலை வந்து சொல்லுவோம். ஸோ என்றைக்குமே வந்து கேள்வி கேட்குறதுக்கு மட்டும் தயங்காதீங்க. கேள்வி கேட்க தான் நம்மளோட அறிவு வளரும் அப்படின்றத வந்து உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.